விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இனிய நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தார் இல்லையா? அந்த சஸ்பென்ஸை இன்றைக்கு உடைச்சிருக்காருங்க. இரும்பின் தொன்மை, நம்ம தமிழர்களுடைய பெருமையை உலகத்துக்கே பறைசாற்றக்கூடிய சில சான்றுகள், ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காரு. இந்த காணொலியுடைய நிறைவு பகுதியாக அதை நம்ம விரிவாகவே பார்க்கலாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் த்ரில்லோடவே திகிலோடவே இருந்திருக்காரு, அமைச்சர் துரைமுருகன். புரிஞ்சிருப்பீங்க. அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் கிட்டத்தட்ட 570 நிமிடங்களுக்கு மேலாக, அதாவது 9.5 மணி நேரத்துக்கு மேலாக இடி விசாரணையில் ஆஜராகிட்டு வந்திருக்காரு. எதற்காக அந்த விசாரணை, அங்கே என்ன நடந்தது, என்ன கேள்வி கேட்கப்பட்டது, என்ன பேசினாங்க, இதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அரசியல் கணக்குகள் என்ன, இப்படி நிறைய பரபரப்பான சமாச்சாரங்கள் இருக்குங்க. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 8வது அட்டம்ப்ட் இடி விசாரணையில் கதிர் ஆனந்த். படபடப்போடு காத்திருந்த துரைமுருகன். திகில் நிமிடங்கள். திமுகவுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு துரைமுருகன், அவருடைய மகன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கதிர் ஆனந்த், அவருடைய இடங்கள், அப்புறம் துரைமுருகன் அவங்களுடைய இடங்கள், அப்புறம் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கிங்ஸ்டன் கல்லூரி வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லையும் கடந்த ஜனவரி 3, 4ஆம் தேதிகளில் அதிரடி ரெய்டையும் நடத்தியிருந்தாங்க இல்லையா இடி, அமலாக்கத்துறை. அந்த நேரத்தில் கூட கதிர் ஆனந்த் அவர் வெளிநாட்டிலேயே இருந்தார், துபாயில் இருந்தார் அப்படின்லாம் செய்திகள் வந்தது. இமெயில் மூலமாக அந்த தகவல் பரிமாற்றலாம் நடந்து, அப்புறம் இடி ரெய்டெல்லாம் நடந்தாங்க. ஏன் நடந்தது அப்படிங்கிற அந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே அப்போவே நம்ம 2-3 காணொலிகளாக விரிவாக பதிவு செஞ்சுருக்கோம். இந்த நிலையில தான் அவருக்கு கிட்டத்தட்ட 7 முறை சம்மன் அனுப்பியிருந்தாங்க அமலாக்கத்துறை. நேரில் வந்து ஆஜராகணும், விளக்கம் கொடுக்கணும் அப்படின்லாம். ஆனால் அதுக்கு நேரில் ஆஜராகாமல் பதில்களை மட்டுமே அனுப்பிட்டு இருந்தார் கதிர் ஆனந்த். இந்த நிலையில தான் ஜனவரி 22ஆம் தேதி நீங்கள் கட்டாயம் ஆஜராகி தீரணும் அப்படின்னு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது வரணும் அப்படின்னு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் ஜனவரி 22ஆம் தேதி நேற்றைக்கு புதன்கிழமை இடியுடைய விசாரணைக்கும் ஆஜராகியிருக்காரு திரு கதிர் ஆனந்த். இங்கே உள்ள என்ன கேள்வி கேட்கப்பட்டது, என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற இந்த விவரங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விசாரணைக்கு ஆஜராகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே துரைமுருகன் அப்புறம் கதிர் ஆனந்த் அவங்களுடைய தரப்பில் நடந்ததுங்க. குறிப்பாக கடந்த ஜனவரி 4ஆம் தேதியே டெல்லி வரை பயணிச்சிருந்தார் அமைச்சர் திரு துரைமுருகன். 4, 5ஆம் தேதிகளில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்கள், பல்வேறு சட்ட வல்லுநர்கள் உள்ளிட்ட அந்த டீமை வந்து சந்தித்து ஆஜரானா என்ன நடக்கும், ஆஜராகாமல் போனால் என்ன நடக்கும், ஆஜராகலாமா வேணாமா, முக்கியமாக இந்த சம்மனை ரத்து செய்ய வைப்பதற்கான ஏதாவது சட்ட வழிகள் இருக்கா அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகளையும் அமைச்சர் துரைமுருகன் அவங்களுடைய தரப்பினர் நடத்தியிருந்தாங்க. ஏன்னா இடி விசாரணையில் ஆஜரானா கைது செய்ய வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் ஆஜராகாமல் போயிட்டே இருந்தால் அதுவே கைதுக்கான காரணமாகவும் அமைஞ்சிடலாம் அப்படின்னு பல்வேறு கருத்துகள், பீதியூட்டுகின்ற கருத்துக்களையும் முன்வைத்தபடி இருந்தாங்க பல்வேறு டீம்களும். இந்த நிலையில தான் இந்த ஜனவரி 22ஆம் தேதி நெருங்க துரைமுருகன் அவங்களுடைய டீமுக்கும் அந்த பரபரப்பு பல்சும் எக்கச்சக்கமாக எகிரியபடியே இருந்ததுங்க. அந்த வகையில் தான் ஜனவரி 21ஆம் தேதி முதல் நாள் குறிப்பாக மாலை நேரத்திலாம் அந்த ஆலோசனைகள் அனல் மூட்டினதுங்க. ஆஜராகலாமா வேணாமா, முக்கியமாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, வெல்விஷர்ஸு, அதுக்கப்புறம் சட்ட வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள் டீம், இவங்களோடலாம் அந்த ஆலோசனை இருந்ததுங்க. அதில் வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக நேரில் இந்த விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் கொடுக்கறது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆலோசனையை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் 14 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக ஒரு தகவலும் உலா வந்ததுங்க. அதாவது ஜனவரி 21ஆம் தேதி. இதை ஒட்டி தான் கடந்த 2019ஆம் ஆண்டில் கைப்பற்றிய 11 கோடி ரூபாய், அப்புறம் இப்போ கைப்பற்றிய 2 கோடி ரூபாய், இப்போ லேட்டஸ்டாக நடந்த இந்த ரெய்டில் இந்த ரெண்டையும் சேர்த்து ஏதோ ஒட்டுமொத்தமான பணத்தையும் இப்போ தான் கைப்பற்றியது போல ஒரு தோற்றத்தை அமலாக்கத்துறை வந்து உருவாக்குது. அதிக அளவில் பணம் கைப்பற்றப்பட்டதாக ஒரு தகவலை இப்படி கசிய விட்டுருக்காங்க. வேணும்னே இந்த இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறாங்களோ, அப்போ அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பின்னணி காரணங்களும் திட்டமும் இருக்கோ அப்படின்னு இப்படியான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு காரசாரமான விவாதங்களும் அங்கே ஓடிக்கொண்டிருந்ததுங்க. போலாமா வேணாமாங்கிறத ஒட்டி. அதே நேரத்தில் அவருடைய வழக்கறிஞர்கள் டீமோ முன்பு கைப்பற்ற பணம், இப்போ லேட்டஸ்டாக கைப்பற்ற பணம், இது சம்பந்தமான கேள்விகளுக்கு விளக்கம் கொடுங்க. வேறு எந்த விதமான கேள்விகள் கேட்கப்பட்டாலோ அந்த கேள்வியுடைய தன்மையை பொறுத்து கால அவகாசத்தையும் நீங்கள் கேளுங்க, தைரியமாக அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம், பெருசாக பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு நம்பிக்கையும் கொடுத்தபடி இருந்தாங்க.
அதே நேரத்தில் இங்கே ஏற்கனவே அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரையும் கைது செஞ்சுருந்தாங்க. அவர் எவ்வளோ நாட்கள் சிறையில் இருந்தார், அந்த காட்சிகள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான திட்டங்களும் இருக்கலாமா அப்படின்னு பல்வேறு கோணங்களிலும் தங்களுடைய ஆலோசனைகளை நிகழ்த்தியபடியே இருந்தாங்க. அட்லாஸ்ட் நம்ம ஆஜராகிட்டா நல்லது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இதில் முக்கியமான ஒன்று, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய கவனத்துக்கும் அரசாங்கத்துடைய கவனத்துக்கும் வந்துட்டு தெரியப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. நம்ம மடியில் கனம் இல்லை, ஸோ வழியில் பயம் இல்லை, தைரியமாக ஃபேஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு மேலிடத்துல இருந்தும் ஆர்டர் வரவும், அப்புறம் என்ன ஜனவரி 22ஆம் தேதி நான் வரேன் உங்கள் இடத்துக்கே அப்படிங்கிற ரீதியில் இடி விசாரணையும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு திரு கதிர் ஆனந்த் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே விளக்குறாங்க. அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளும் அந்த மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய செய்திகளும் இப்படி தாங்க இருக்கு. இடி கேட்ட 3 முக்கியமான கேள்விகள் யோசித்து பதில் சொன்ன கதிர் ஆனந்த் திகில் நிமிடங்கள். காலையிலேயே, அதாவது சுமார் 10:15 மணி இருக்கும், சென்னை இடி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கதிர் ஆனந்துங்க. அவர் ஒரு எம்பி. ஸோ அந்த எம்பிக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் இடி அதிகாரிகள் அவங்களும் கொடுத்தாங்க. அப்புறம் வழக்கமான அந்த கேள்விகள் ஒவ்வொன்றாக முன்வைக்கப்பட்டது. முக்கியமாக ஏற்கனவே 7 முறை சம்மன் வந்து நாங்கள் அனுப்பியிருந்தோம் தொடர்ந்து, ஆனால் நீங்கள் ஆஜராகாமலே இருந்தீங்க, ஏன் அப்படின்னு அந்த விஷயங்கள் கேட்கப்பட்டது. நீங்கள் தொடர்ந்து ஆஜராகாததால் தான் நாங்கள் அடுத்த கட்டமாக ரெய்டு நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தாங்க. அடுத்து கடந்த 2019 மக்களவை தேர்தல் நேரத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த தொகை சம்பந்தமான அந்த விஷயங்கள் உள்ளிட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டதுங்க. அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற ரீதியில் கதிர் ஆனந்த் அவர்கள் பதில் சொன்னதாகவும் இப்படி செய்திகளும் வந்தது, தகவல்களும் வந்தது. அதே நேரத்தில் திரு பூஞ்சோலை சீனிவாசன் அவர் சம்பந்தமான கேள்வியும் கேட்கப்பட்டது. அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக நடந்த ரெய்டு, அதில் எடுத்த ஆவணங்களை ஒட்டியும் கைப்பற்றப்பட்ட அந்த தொகையை ஒட்டியும் கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு எல்லாமே சரியான தொகை தான். கல்லூரியில் படிக்கக்கூடிய பெரும்பாலான மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய பிள்ளைகள், அதனால் அவங்க பணமாகத்தான் அதிகமாக அவங்க கட்டுவாங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாமே சரியான ஒரு பணம் தான், வங்கியில் கட்டுறதுக்காக தான் அதையும் வச்சுருந்தோம் அப்படிங்கிற ரீதியில் பதில் கொடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வட்டமடிக்குதுங்க. அதற்கடுத்து இந்த விசாரணையை விரைவில் முடிக்கணும் அப்படிங்கிற ரீதியிலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்துட்டு பேசியிருந்தாங்க. உங்களுடைய விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு கதிர் ஆனந்த் அவருடைய தரப்புல இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த மாதத்துடைய இறுதியில் நாடாளுமன்றம் மக்களவை கூட்டம் வந்துட்டு தொடங்கும். ஸோ மக்களவை கூட்டத்துக்கு நான் தவறாமல் ஆஜராகணும் அப்படிங்கிறதையும் கதிர் ஆனந்த் அவர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அதற்கடுத்து அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்களில் நாங்கள் கேட்கக்கூடிய பேப்பர்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணணும், தேவையை ஒட்டி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னும் அவங்களும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு அழுத்தமாகவும் பதில் கொடுத்திருக்காரு கதிர் ஆனந்த். கேட்கப்படுகின்ற கேள்விகள், அதற்கு கொடுக்கப்படுகின்ற பதில்கள் எல்லாவற்றையுமே முறையாக அதிகாரிகள் டைப் பண்ணிக்கிட்டாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே வரிசையாக டைப் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையும் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் விசாரணை ஓவர் அப்படின்னு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஹாயாக கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியிலையும் வந்தார் கதிர் ஆனந்த் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய வட்டாரமும், அதாவது உடன்பிறப்புகள் தரப்புலையும். அதே போல் இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னும் செய்திகளும் வட்டம் அடிக்குதுங்க. அதற்கேற்ற மாதிரி தான் செய்தியாளர்கள்கிட்டையும் கடந்த 2019 மக்களவை தேர்தல் பற்றி கேள்வி கேட்டாங்க. உரிய பதில்களை தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் விசாரணைக்கு அழைப்பார்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் தன்னுடைய பதிலை பதிவு செஞ்சார் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கதிர் ஆனந்த். குறிவைக்கும் டெல்லி, கட்சிக்குள் டார்கெட் செய்யப்படுகிறாரா துரைமுருகன், அமைச்சர்களுக்கு அலர்ட் கொடுக்கும் ஸ்டாலின். அதாவது இவ்வளோ நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க, ஏற்கனவே ரெய்டெல்லாம் நடந்திருக்கு. இது சம்பந்தமாக கட்சி சார்பாகவோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியங்களோ எந்த விதமான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல, அதாவது கண்டிக்கவில்லை. பெருசாக இது சம்பந்தமான ரியாக்ஷனும் காட்ட கிடையாது. சீனியரான திரு துரைமுருகன் அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்களா, உட்கட்சிக்குள்ளாரியே இதை பலர் ரசிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு டாக் வந்துட்டு ஓடுதுங்க. மிக முக்கியமாக அங்கேயே அந்த வட மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஒரு அமைச்சர் தரப்பு
புரிஞ்சிருப்பீங்க. ஜோதி மாவட்டம் அந்த வட்டாரத்தில் இருக்கிறவர். அவருக்கும் துரைமுருகன் அவங்களுடைய தரப்புக்கும் 7ஆம் பொருத்தம். துரைமுருகன் அவர்களுடைய தரப்பு பாதிக்கப்படுவதை, அதாவது டவுன் ஆகணும் அப்படின்னு இந்த ஜோதி மாவட்ட தரப்பு வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளடி வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியான ரெய்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களும் உள்ளூர ரசிக்கிறாங்க அப்படின்னு உட்கட்சிக்குள்ளார இது சம்பந்தமான டாக்கு விவாதங்கள் அனல் வீசியபடியே இருக்குங்க. அதனால தான் இப்படியான ஒரு கேள்வியும் வந்தது. அதே நேரத்தில் இடி அமலாக்கத்துறை அவங்களுடைய அந்த ப்ரொசீஜர் என்னவோ அதை அவங்க பண்ணட்டும், நேரடியாக ஃபேஸ் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கும். இந்த நிலையில் அமலாக்கத்துறையை கோவப்படுத்துகிற மாதிரியோ சீன்ற மாதிரியோ எந்த விதமான கருத்துக்களையும் ஓப்பனாக நம்ம முன்வைக்க வேணாம், முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கலாம், அதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு துரைமுருகன் அவங்களுடைய தரப்பிலேயே இப்படி ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. வழக்கறிஞர்கள் டீம்லாம் சொன்னதை ஒட்டி இப்படி முன்வைக்கப்பட்டது. அதனாலேயோ கொஞ்சம் அமைதி காத்திருக்காங்க அப்படின்னும் இன்னொரு டாக்கும் உட்கட்சிக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் இந்த விசாரணைக்கு ஆஜராகிறதுக்கு முன்னாடியும் விசாரணைலாம் முடிஞ்சு திரும்பின பிறகும் என்னென்ன நடந்தது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே சிஎம் அவருக்கு முறையாக உடனடியாக துரைமுருகன் அவங்களுடைய தரப்பினர் தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது நம்ம எதிர்கொள்வது தான் சரியானதாக இருக்கும், நல்ல விஷயம் அப்படின்னு அவங்களும் மேலிடமும் தட்டி கொடுத்தாங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி திட்டமிட்டு டார்கெட் பண்ணுறாங்க, தேர்தல் நெருங்குறப்ப இன்னும் ஏனைய அமைச்சர்கள் முக்கியமானவர்களை டார்கெட் பண்ணுவாங்க, எதுவாக இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்வது தான் மக்கள்கிட்ட நம்பிக்கையும் பெற்றுத்தரும், ஸோ தைரியமாக இருங்க, கவனத்தோடவும் இருங்க அப்படின்னு சிஎம் கிட்ட இருந்து ஒரு வார்னிங் அலர்ட்டும் முக்கியமான அமைச்சர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களையும் தட்டி விடுறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள். இரும்பின் தொன்மை, தமிழ் நிலத்திலிருந்து தொடங்கும் 5300 ஆண்டுகால தொன்மை, தமிழர் பெருமிதம். நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளேன் அப்படின்னு நேற்றைக்கு ஜனவரி 22ஆம் தேதி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின். அதற்கேற்பவே இன்றைக்கு ஜனவரி 23ஆம் தேதி இரும்பின் தொன்மை புத்தக வெளியீடும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கெடுத்தார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்க. கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பின் பயன்பாடு அறிமுகமாகிடுச்சுங்க. அதற்கான ஆய்வு முடிவுகள் எல்லாமே நமக்கு இப்போ அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் கிடைச்சிருக்கு. இது தமிழர்களுடைய பெருமிதமான ஒரு விஷயம். தமிழ் நிலத்தில் இருந்து தான் இரும்பின் காலம் தொடங்கியிருக்கு அப்படின்னு ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் பெருமிதத்தோடவும் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சாருங்க. இந்த வரலாற்று உண்மையை பதிவு செஞ்சாருங்க. சரி, இரும்பின் தொன்மை, அதாவதுங்க நம்முடைய மாங்காடு, ஆதிச்சநல்லூர், சிவகலை, மயிலாடும்பாறை, கீழ்நமடி, தெலுங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லையும் தொல்லியல் ஆய்வாளர்கள் அவங்க வல்லுநர்கள் ஆய்வுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இருங்க புத்தகமாகவே வெளியிட்டிருக்காங்க இரும்பின் தொன்மை அப்படின்னு நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. அந்த ஆதாரங்கள் எல்லாவற்றையுமே இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. முக்கியமாக சேலம் மாவட்டம் தான் மேட்டூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்காடு, அந்த இடத்துல சிதைவுற்ற கல் பதுக்கையிலிருந்து கண்டறியப்பட்ட இரும்பு வாளின் மாதிரி வழக்கமான இரும்பின் காலமாக பொது ஆண்டு கிமுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொது ஆண்டு 1263 அப்படின்னும் அது செய்யப்பட்ட காலம் தோராயமாக பொது ஆண்டு 1604 1416 இப்படியாக அந்த சராசரி காலத்தை வகுத்திருக்காங்க. முதல் முறையாக காலத்தால் முந்தைய கால கணிப்பு கிடைத்தது தமிழ்நாட்டில் தான். இரும்பின் தொன்மை மீதான ஆர்வத்தை தூண்டியிருக்கு அப்படின்னு இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதற்கடுத்து கீழ்நமடி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில், அங்கேயும் ஆய்வுகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. மயிலாடும்பாறை முக்கியமான இடம், கிருஷ்ணகிரி, அங்கே ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூரில் அம்பு முனைகள், நங்கூரம், குறு வாள்கள், ஈட்டி முனைகள் இப்படியான பொருட்கள் எல்லாமே கண்டெடுத்திருக்காங்க. இந்த படங்கள்லாம் நல்லாவே காட்டுறோம். அதற்கப்புறம் அந்த கால கணிப்புகளோடு ஒப்பீடு செய்து 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பின் தொன்மை நம்முடைய காலம் தொடங்கியிருக்கு, நம்ம பயன்படுத்தி இருந்திருக்கோம் அப்படின்னு அந்த
ஒரு வகையில் பெருமிதமான விஷயங்கள் தான். அந்த தொன்மையான வரலாற்று ஆதாரங்களை இப்போ முன் வச்சிருக்காங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பின் பயன்பாடெல்லாம் இங்கே இருந்திருக்கு அப்படின்னா, அப்போ அதற்கு முன்பாக எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு அற்புதமான ஒரு செட்டப்போடு இங்கே வாழ்ந்திருப்போம். அதனுடைய ஒரு நாகரிகமான வளர்ச்சியாக இரும்பின் பயன்பாடும் இருந்திருக்கு. இப்படியான ஆய்வுகள் மூலமாக அன்றைய கால சமூகம் எப்படி இருந்தது, கலை பண்பாடு எப்படி இருந்தது, ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது, மக்களுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே நம்ம அறிஞ்சிக்கலாம். வரலாற்றை பின்னோக்கி பயணித்து நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப எதிர்கால வரலாற்றை அற்புதமாக அமைத்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாது. நம்முடைய மாபெரும் விடுதலை போராட்ட தலைவரான ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் அடிக்கடி தெரிவிக்கக்கூடிய ஒன்று, சொந்த வரலாற்றை மக்கள் உணர வேண்டும். அப்போதான் விடுதலைக்காக வீரத்தோடு நாம் போராட முடியும் அப்படின்னு அப்பொழுதே படை கட்டி வீரமான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தவர் தான் நம்முடைய ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். இன்றைக்கு அவருடைய இனிய பிறந்த தினமும் கூட. வரலாற்றை அறிவோம், வரலாற்றை உருவாக்குவோம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.